ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம கோஹன்ஸ் கப்பா அப்படின்னா என்ன, அதோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் பர்பஸ் என்ன, அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதை கால்குலேட் பண்ணுறதுனால என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட், கோஹன்ஸ் கப்பா கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுதான் இந்த க்ரீக் லெட்டர் கப்பா. இந்த க்ரீக் லெட்டர் கப்பா இது என்ன டினோட் பண்ணுதுன்னா, இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்க முடியலாம் அப்படின்னா, யூ கேன் ஃபைண்ட் தி இன்டர்ரேட்டர் ரிலையபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இட் இஸ் யூஸ்ட் ஃபார் குவாலிட்டேட்டிவ் பர்பஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது இன்டர்ரேட்டர் ரிலையபிலிட்டி. இதில் இன்டர்ரேட்டர்னா என்னென்னா, ரெண்டு பேர் இருக்காங்க, அந்த ரெண்டு பேரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க, அவங்க ரெண்டு பேருக்குள்ளே எவ்வளோ அக்ரிமெண்ட் இருக்குது, எவ்வளோ ஒத்துமை இருக்குது அப்படிங்கிறது அந்த இன்டர்ரேட்டர் ரிலையபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்துக்கோங்க, நம்ம ரெண்டு பேரை கூப்பிட்றோம், ஏ அண்ட் பி. கூப்பிட்டு நீங்கள் 5 சென்டிமீட்டருக்கு ஒரு கோடு போடுங்க அப்படின்னு சொல்கிறோம். சொன்னால் ஒருத்தவர் என்ன பண்ணியிருக்காரு, இப்படி ஒரு கோடு போடுறாரு, இன்னொருத்தவர் இப்படி ஒரு கோடு போடுறாரு. இப்போ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு இவங்க ரெண்டு பேரையும் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க, ஓகே ரெண்டு பேரும் ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் சிமிலரான கோடு தான் போட்டிருக்காங்க, பட் ஒரு மைனர் டிகிரி ஆஃப் வேரியேஷன் இருக்குது, பட் அது நம்ம ஒரு பெரிய எரர்னு சொல்ல முடியாது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு அக்ரியபிள் அமௌண்ட்டான இதுதான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ வேறு இந்த ரெண்டு பேரும் பாருங்கள், சி அண்ட் டி, இவங்களை அதே 5 சென்டிமீட்டர் கோடு போட சொல்கிறோம். ஒருத்தவர் இப்படி போட்டிருக்காரு, இன்னொருத்தவர் இப்படி போட்டிருக்காரு. இப்போ இவங்களை நம்ம என்ன சொல்லுவோம், இதை நீங்கள் அக்ரி பண்ணிப்பீங்களா, இவங்க ரெண்டு பேர் சொன்னதை கண்டிப்பாக அக்ரி பண்ணிக்க மாட்டோம். ஏன்னா we can see an obvious difference between both of them. ஸோ இதுதான் இன்டர்ரேட்டர் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இங்கே 5 சென்டிமீட்டர்னு ஒரு கோடு போடுறதுங்கிறது இட் இஸ் குவான்டிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஆனால் நம்ம இந்த கோஹன்ஸ் கப்பா வச்சு என்ன டெஸ்ட் பண்ணுறோன்னா, we are testing a qualitative ப்ராப்பர்ட்டி. அப்படின்னா என்ன, இப்போ ரெண்டு பேர் டாக்டரை கூப்பிட்றோம், கூப்பிட்டு ஒரு பேஷண்ட்டுக்கு டோன் செக் பண்ணுங்கள், கையில் டோன் செக் பண்ணுங்கன்னு சொல்கிறோம், த வால்யூம் ஆஃப் அ பல்ஸ் செக் பண்ண சொல்கிறோம், த கேரக்டர் ஆஃப் த பல்ஸ் செக் பண்ண சொல்கிறோம். இதெல்லாம் குவாலிட்டேட்டிவ். இது ஏன்னா அதுக்கு ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டி கிடையாது. நமக்கு ஒரு பர்டிகுலர் டோன் ஃபீல் ஆகும், அது வேறு ஒருத்தருக்கு ஹைப்பர் டோனியாவாக இருக்கும், நமக்கு அது ஹைப்போடோனியாவாக தெரியும். ஸோ இல்லை நார்மல் டோனாக கூட தெரியும். ஸோ அதெல்லாம் ஒவ்வொருத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து ஃபீல் பண்ணுறது. ஸோ தோஸ் ஆர் குவாலிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இங்கே என்ன பார்த்தோம், இன்டர்ரேட்டர் அண்ட் குவாலிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தோம். இங்கே இன்னொரு வார்த்தை இருக்குது, அது என்ன, ரிலையபிலிட்டி. ஸோ ரிலையபிலிட்டினா என்னென்னு பார்ப்போம். ஸோ அகைன் ரெண்டு வார்த்தை, வேலிடிட்டி அண்ட் ரிலையபிலிட்டி. இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் நம்ம ரிலையபிலிட்டினா என்னென்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு டார்கெட் எடுத்து நம்ம ஆரோ, அதாவது டாட்ஸ், இது நம்ம போட சொல்கிறோம் ரெண்டு பேரை கூப்பிட்டு. ஒருத்தவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஃபஸ்ட்டில் தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இங்கே ஒன்று போடுறாரு. இப்போ இவரை நீங்கள் ரிலை பண்ணுவீங்களா, இவர் ரிலேபிளான ஆளா, இல்லை இவர் போட்டது வேலிடா அப்படின்னு கேட்டால் நம்ம யார் போட்டது வேலிடுன்னு சொல்லுவோம், கரெக்டாக இந்த சென்டரில் அடித்தா அவர் போட்டது வேலிடுன்னு சொல்லுவோம். இவர் போட்டது வேலிடா, இல்லை இவர் போட்டது இட் இஸ் நாட் வேலிட், ஏன்னா சென்டரில் அடிக்கலை. இவர் ரிலேபிளா, ஒரு தடவை இங்கே அடிக்கிறாரு, இன்னொருத்தர் இங்கே அடிக்கிறாரு, சம்மந்தம் இல்லாமல் ஒவ்வொரு இடத்துல அடிக்கிறார். ஸோ இவர் ரிலேயும் பண்ண முடியாது, நாட் ரிலேபிள் ஆல்சோ. இதுதான் இந்த கேஸ். வேறு இன்னொருத்தவரை கூப்பிட்றீங்க, அவர் எல்லா டாட்ஸையும் இந்த இடத்துல கரெக்டாக போடுறார் ஒரே இடத்துல. இவர் இப்போ சென்டரில் போட்டாரா, இவர் வேலிடா, இல்லை இவர் வேலிட் கிடையாது, ஏன்னா இவர் சென்டரில் அடிக்கலை. ஆனால் இவர் ரிலேபிளா, கண்டிப்பாக ரிலேபிள், ஏன்னா இவர் எல்லா தடவையும் ஒரே ரிசல்ட் கொடுக்குறாரு. ஸோ இப்போ ஒரு பையன் 100 மார்க்ஸுக்கு எல்லா எக்ஸாமில் 80 எடுத்துகிட்டு வந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் ரிலேபிளான பையன். ஏன்னா அடுத்த எக்ஸாமில் 80 தான் எடுப்பான்னு நம்ம சொல்லலாம், அதேமாதிரி 80 எடுப்பான். வேறு அவன் வேலிடா அப்படின்னு கேட்டால் ஆப்வியஸாக 100க்கு 100 தான் வேலிட். ஸோ வேலிடிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா அதுதான். தென் இந்த தேர்ட் கேஸ் பார்க்குறோம், ஒரு தடவை சென்டரில் அடிச்சிருக்கான், மற்ற டைம்லாம் அங்கே இங்கே அடிச்சிருக்கான். இப்போ அவன் வேலிடான்னு கேட்டால் எஸ் ஹீ இஸ் வேலிட், ஏன்னா இவன் சென்டரில் ஆரோ அடிச்சிருக்கான். ஆனால் இவன் ரிலேபிளா அப்படின்னு கேட்டால், எல்லா தடவையும் அடிப்பான்னு கேட்டால் நோ ஹீ இஸ் நாட் ரிலேபிள், ஏன்னா பை சான்ஸ் ஒரு தடவை அடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. தென் இந்த ஃபோர்த் கேஸில் பார்த்தீங்கன்னா எல்லா தடவையும் அவன் சென்டரில் அடிக்கிறான். இவன் தான் உண்மையான வேலிடிட்டி அண்ட் ரிலேபிளான பர்சன். ஸோ இந்த எக்ஸாம்பிளை வச்சு we can find out what reliability is. அவங்கள நம்பகத்தன்மை தான் ரிலையபிலிட்டி. ஸோ இப்போ ரெண்டு பேரை நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். இன்டர்ரேட்டர் என்ன டெஸ்ட் பண்ணுறோம், ஒரு குவாலிட்டேட்டிவான டெஸ்ட் பண்ணுறோம். பண்ணிவிட்டு அவங்க எந்த அளவுக்கு ரிலையபிள், அவங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு அக்ரி பண்ணிக்கிற மாதிரி ரிசல்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறது தான் இந்த கோஹன்ஸ் கப்பா ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட வேலை. அகைன் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். நம்ம மெடிக்கல் ஃபீல்டுங்கிறதுனால 2 டாக்டர் எடுத்துப்போம். எடுத்துகிட்டு ஒரு 100 பேரை கொடுக்குறோம். அவங்கள்ட்ட கொடுத்து நீங்கள் ஆஸ்கல்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். கார்டியாக் ஆஸ்கல்டேஷன் பண்ணி மர்மர் கேட்குதா இல்லையா அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்கிறோம். ஸோ இது குவான்டிட்டி கிடையாது, இட் இஸ் எ குவாலிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. நம்மளே நிறையா வைவால் என்னென்னமோ மர்மர்ஸ்லாம் சொல்லியிருப்போம்.
அது நம்ம எப்படி சொல்லணும்னு நமக்கு தான் தெரியும். அதே மாதிரி இவங்க 2 பேரையும் பண்ண சொல்கிறோம். 100 பீப்புள் நீங்கள் போய் தனியாக 100 பேரை கேட்டுக்கோங்க, நீங்கள் தனியாக 100 பேரை கேட்டுட்டு வந்து ரிசல்ட் சொல்லுங்கன்னு சொல்கிறோம். சொன்னால் அவங்க எப்படி வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர் இருக்கார் பாருங்கள், த ஃபர்ஸ்ட் டாக்டர். இவர் நான் வந்து இவ்வளோ பேர்ட்ட பாசிட்டிவாக கண்டுபிடிச்சேன், மர்மர் இருக்குதுன்னு சொல்கிறார். தென் இவர் இருக்கார் பாருங்கள், செகண்ட் டாக்டர். இவர் இவ்வளோ பேர்ட்ட பாசிட்டிவ் கண்டுபிடிச்சிருக்காரு அந்த ஊரில். அண்ட் தென் இன்னொரு தேர்ட் குரூப் ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த குரூப் வந்து 2 பேருமே மர்மர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் அவங்களோட ரிசல்ட். இது அப்படியே எழுதுவோம். ஃபர்ஸ்ட் நம்மளோட இந்த கையில் புக் வச்சுருக்காரு பார்த்தீங்களா, அந்த புக்கு டாக்டரோட தான் எழுதுவோம். புக்கு டாக்டர் எத்தனை பேருக்கு டோட்டலாக பாசிட்டிவ் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 பீப்புள் சொல்கிறாரு பாசிட்டிவ், அதாவது இந்த இது ஃபுல்லாக. வேறஸ் இந்த புக் இல்லாத டாக்டர் இருக்கார்ல, இவர் என்ன இவ்வளோ பேருக்கு பாசிட்டிவ் இருக்குன்னு சொல்கிறாருன்னா 70 பேருக்கு பாசிட்டிவாக இருக்குங்கிறாரு. இப்போ 2 பேரும் காமனாக எத்தனை பேருக்கு பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா அதுதான் இந்த குரூப். இந்த குரூப் தான் 2 பேரும் காமனாக பாசிட்டிவாக, ஓகே 2 பேருக்கும் பாசிட்டிவாக கேட்டிருக்கு. ஸோ அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60. 2 பேரும் பாசிட்டிவாக சொன்னது இட்ஸ் 60. ஓகே, இப்போ அகைன் காமனாக இருக்கிறது என்ன, இந்த நெகட்டிவ். இந்த 2 பேரும் நெகட்டிவ்னு சொன்னாங்க பாருங்கள், கேட்கலன்னு. அது எவ்வளோ இருக்காங்க 3, அதாவது 15, 3 rows 15, இந்த 15 பேர். தென் இவர் இருக்கார் பார்த்தீங்களா, நம்ம புக் டாக்டர் பாசிட்டிவ்ங்கிறாரு. ஆனால் இந்த இன்னொரு டாக்டர் வந்து ரெட் ஷீட் டாக்டர் வந்து, இந்த ரெட் ஷீக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெட் ஷீட் டாக்டர் வந்து நெகட்டிவ்ங்கிறார். அது எத்தனை பேர் 3 rows, ஸோ 15. புக் டாக்டர் பாசிட்டிவ்னு சொல்கிறாரு, இந்த ரெட் ஷீட் டாக்டர் நெகட்டிவ்னு சொல்கிறார், அது 15. இப்போ இந்த ரெட் ஷீட் டாக்டர் பாசிட்டிவ்னு சொல்கிறாரு, ஆனால் நம்ம புக் டாக்டர் அவருக்கு நெகட்டிவ்ங்கிறாரு. அது எத்தனை 2 row 10 பேர். ஸோ இதுதான் நம்மளோட அவங்க கொடுக்குற ரிசல்ட்ஸ் நமக்கு. ஸோ இது அப்படியே நம்ம ஒரு பாக்ஸை ஃபார்ம் பண்ணி எழுதிடுறோம். 10 + 15 = 25, 15 15 30. ஸோ டோட்டலாக நம்ம 100 பாப்புலேஷனுக்கு ஒரு ரிசல்ட்டை எடுத்துட்டோம். இப்போ இந்த டேட்டாவை வச்சு நம்ம இவங்க 2 பேரையும் எப்படி கம்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த டேட்டாவை இந்த சைடில் வச்சுட்டு we have this formula for Cohen's kappa. இதில் என்ன சொல்லுதுன்னா, kappa is equal to proportion of trials where both agree minus proportion by chance. அதாவது ஒரு எக்ஸ்பெக்டட் ப்ரொபோர்ஷன். நீங்கள் கன்ஃபார்மாக எப்படியும் நம்ம இவங்க 2 பேரும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸுக்கு கரெக்டாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம வைக்க போகிறது இல்லை. ஏன்னா ஏதோ ஒரு ஹியூமன் எரர், என்விரான்மெண்டல் எரர், ஸ்டெத் எரர், ஏதோ ஒரு எரர்னால மைல்டு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதை நம்ம ஆப்வியஸாக எடுத்துகிட்டு தான் ஆகணும். 2 பேரும் 80 பேருக்கு கரெக்டாக 80 அப்படின்லாம் இருக்க மாட்டான். ஸோ அந்த எக்ஸ்பெக்டட் சான்ஸ் அது நம்ம இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கிறோம். டிவைடட் பை 1 - ப்ரொபோர்ஷன் ஆஃப் ட்ரையல் விச் இஸ் பை சான்ஸ். ஸோ இதான் அந்த ஃபார்முலா. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரொபோர்ஷன் ஆஃப் ட்ரையல்ஸ் வேர் போத் அக்ரி. எது 2 பேரும் அக்ரி பண்ணுறாங்க இதில், இந்த குரூப் ஒரு குரூப் இருக்குது பார்த்தீங்களா, இது 2 பேரும் அக்ரி பண்ணுறாங்க மர்மர் கேட்குதுன்னு. அண்ட் தென் இங்கே ஒரு குரூப் இருக்குது பார்த்தீங்களா, 2 பேரும் மர்மர் கேட்கலன்னு அக்ரி பண்ணுறாங்க. ஸோ எத்தனை பேர் அக்ரி பண்ணுறாங்க, 2 பேரும் கேட்குதுன்னு சொல்கிறது ஒரு குரூப்பு, 2 பேரும் கேட்கலன்னு சொல்கிறது ஒரு குரூப். ஸோ 60 + 15 ரெண்டுமே அக்ரிமெண்ட் தான். ஸோ இந்த பி அக்ரிமெண்ட் எவ்வளோனா 60 + 15 டோட்டலாக 75. மொத்தமாக எவ்வளோ பேருக்கு, 100 பேரில் 75 பேருக்கு ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான் கொடுக்குறாங்க. ஸோ they are agreeing in 75% of the cases. Okay. Next, proportion of trials which could be expected by chance. proportion of chanceனு பார்த்தோம்ல, அதுக்கு என்ன ஃபார்முலானா அதை எப்படி போடணும்னா, இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் நம்ம புக் டாக்டர் எடுத்துப்போம். புக் டாக்டர் எத்தனை பேருக்கு பாசிட்டிவ் சொல்கிறாரு, 75 out of 100. இது புக் டாக்டர் சொல்கிற பாசிட்டிவ். தென் இந்த ரெட் சீக் டாக்டர் எத்தனை பேர் பாசிட்டிவ் சொல்கிறாரு, 70. ஸோ இன்டூ 70/100. இதுதான் இந்த ஃபார்முலாவோட ஸ்டார்டிங். என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு சொன்னவர் எத்தனை பேருக்கு பாசிட்டிவ்ங்கிறாரு, மல்டிப்ளைட் பை செகண்ட் இருக்கவர் எத்தனை பேருக்கு பாசிட்டிவ்ங்கிறாரு, டிவைட் பை 100. இது ஒரு மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இதோட எதை ஆட் பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு டாக்டர் எத்தனை பேருக்கு நெகட்டிவ்னு சொல்கிறாரு, 25 பேருக்கு. ஸோ 100ல் 25 நெகட்டிவ்ங்கிறாரு. அண்ட் எத்தனை பேருக்கு செகண்ட் டாக்டர் நெகட்டிவ்ங்கிறாரு, 30 பேருக்கு. ஸோ 30/100. ஸோ பாசிட்டிவை தனியாக மல்டிப்ளை பண்ணுறோம், நெகட்டிவை தனியாக மல்டிப்ளை பண்ணுறோம், 2 பேரோடையும் பண்ணிவிட்டு 2த்தையும் ஆட் பண்ணுறோம். சிம்பிள். இதை நம்ம போட்டால் நமக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.525. இது வேல்யூ ஆட் பை இதோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.075. ஸோ ஃபைனலாக ப்ரொபோர்ஷன்
ஆஃப் சான்ஸ் என்ன வருதுன்னா 0.6 இதுதான் வருது. ஸோ இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், ப்ரொபோர்ஷன் பை போத் ஆஃப் தெம் அக்ரி, ப்ரொபோர்ஷன் விச் கேன் பி எக்ஸ்பெக்டட் பை சான்ஸ் 0.6 ரெண்டும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதை அப்படியே நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், கப்பா ஃபார்முலாவில். ஸோ வாட் இஸ் இட், கப்பா இஸ் ஈக்குவல் டு ப்ரொபோர்ஷன்ஸ் பீப்புள் அக்ரி எவ்வளோ 0.75 மைனஸ் ப்ரொபோர்ஷன் பை சான்ஸ் 0.6 டிவைடட் பை 1 மைனஸ் ப்ரொபோர்ஷன் பை சான்ஸ் 0.6. இதை நம்ம ஃபர்தராக பண்ணால் வில் கெட் 0.375. ஸோ இதுதான் நம்மளோட கப்பா வேல்யூ இன் திஸ் கேஸ். ஓகே, கப்பா வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு டேபிளர் காலம் ஒன்று இருக்குது. இதை வச்சு நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். நம்மளோட கப்பா வேல்யூ எவ்வளோ வந்தது, 0.375. இப்போ இது நம்ம எதோட மேட்ச் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம 0.375 lies in this column where it says there is a fair agreement between both of them. ஸோ நம்மளோட ரிசல்ட் ஒரு பர்ஃபெக்ட் அக்ரிமெண்ட் கிடையாது. பர்ஃபெக்ட் அக்ரிமெண்ட்னா 1 அப்படின்னா என்ன, 2 பேரும் ஈக்குவலாக சொல்கிறாங்க. இவர் எவ்வளோ மர்மர் கேட்குதோ அதே தான் அவருக்கும் கேட்குது. அந்த மாதிரி ரெண்டுமே ஈக்குவலாக சொன்னால் தட் இஸ் பர்ஃபெக்ட் அக்ரிமெண்ட். வேறு அந்த அதர் அண்ட் 0ன்னு என்ன பார்த்தீங்கன்னா நோ அக்ரிமெண்ட், சம்மந்தமே இல்லாமல் இவர் தனியாக சொல்கிறார் அவர் தனியாக சொல்கிறார். இதுக்கு இடையில வருது அப்படியே டிசைனிங் ஆர்டரில் வருது பாருங்க. 1லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆர்டர் வருது. வேறு ஒரு 0.375 லைஸ் இந்த ஃபேர் அக்ரிமெண்ட் ஜோன். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன இன்ஃபேர் பண்ணலாம் அப்படின்னா, இவங்க 2 பேர், இந்த 2 டாக்டரும் தே ஆர் கிவிங் அ ஃபேர் அக்ரிமெண்ட். இதை நம்ம எடுத்துக்கலாமா, இதை நம்ம கன்ஃபார்மாக வச்சுக்கலாமா அப்படிங்கிறது நம்ம பண்ணுற ரிசர்ச்சோட நீடை பொறுத்து. நம்ம ரிசர்ச்சோட நீட் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னா நம்ம பர்ஃபெக்ட் அக்ரிமெண்ட் ஆர் நியர் பர்ஃபெக்ட் அக்ரிமெண்ட் மட்டும்தான் எடுக்கணும். இல்லை நம்ம நீட் கொஞ்சம் லிபரலாக விடலாம் அப்படின்னா we can even take moderate agreement, fair agreement, அதெல்லாம் எடுக்கலாம். ஸோ basically depends on the need of the research. ஸோ இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த 2 டாக்டருக்கும் இடையில they have a fair agreement with a kappa value of 0.375 அப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்கிறோம். ஸோ this is what you do with Cohen's kappa. Thank you.